ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியில் போகலான்னு கிளம்பியிருந்தோம். அன்னைக்கு வந்து நல்லாவே ஸ்னோ. ஆனால் அன்னைக்கு தான் எல்லாருனாலையும் போக முடியும்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் போயிருந்தோம். சம்டைம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப வந்து வீட்டிலேயே இருந்து ஒரு மாதிரி ஆகும்ல. அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து வீட்டையே க்ளீன் பண்ணிக்கிட்டோ இல்லை வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. கொஞ்சம் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி வெளியில் போயிட்டு நமக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் என்னென்னா பசங்க எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் 10 நாளாக தூக்கம் இல்லாமல் அந்த மாதிரி இருந்தப்போ சரி நம்ம வந்து ஒரு நாள் இப்படி வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புனோம். நாங்கள் வெளியில் கிளம்புனாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு யூஸ்வலாகவே அப்படி தான் வீட்டுக்கு தேவையானது செஞ்சு வச்சுட்டு தான் நாங்கள் எப்போதுமே வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பாண்டா எக்ஸ்பிரஸ் ஃபஸ்ட்டு போயிட்டு நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். $14க்கு 3 என்ட்ரி 2 சைடு தருவாங்க. எனக்கு இந்த ஃபார்ச்சூன் குக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போன ஷாப் வந்து அல்டா பியூட்டி. இந்த ஷாப்பில் வந்து எப்போ போனாலுமே ஒரு பர்டிகுலர் பிராண்டை வந்து நாங்கள் பார்ப்போம். எஸ்டே லாடர். இதை பார்த்துட்டு எப்போதுமே வச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்குலாம் மைண்ட் அப்போ கிடையாது. ஆனால் என்றைக்காவது வாங்கணும்னு பேசிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய க்ரீம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் எதையுமே யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த தடவை போயிட்டு என்னவோ தெரில அன்னைக்கு இருந்த மூடுக்கு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். உண்மையிலே இந்த பிராண்டை வந்து போட்டோன்னே வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கர ஸ்மூத்தாக இருந்துச்சு இம்மீடியட்டாக. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல பிராண்டும் நிறைய ரிவ்யூலாம் கேள்விப்பட்டிருக்கும். சாம்பிள் பேக் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவே $45. ஸோ ஒரு தடவையாவது வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அன்றைக்கி அதை வாங்கினோம். ஆனால் இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஒரு தடவை ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினாலும் நல்ல ப்ராடக்டாக வாங்கிடணும். நிறைய பேர் இதை பார்த்துட்டு வந்து நல்லா உங்களுக்கு என்ன என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நமக்கு தேவையான சந்தோஷம் நம்ம தான் தேடி எடுத்துக்கணும். யாராவது நமக்கு கொடுப்பாங்கன்னு உட்காந்துருக்க முடியாது. அதே மாதிரி யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. வீட்டில் உள்ளவங்களுக்கு அது எந்த வகையிலையும் பாதிக்காத போது நம்ம எதை பற்றியும் கவலைப்படணுன்ற அவசியமும் இல்லை. ஸோ இந்த நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 நாளாக மைண்டெல்லாம் அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு அவ்வளோ முடியல. பட் அவங்களுக்குலாம் கொஞ்சம் சரியானோடனே நம்மளை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு நாளை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஷாப் எல்லாம் போனோம். அங்கே பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லை. சும்மா பார்த்துட்டு விண்டோ ஷாப் மாதிரி பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சூடாக ஒரு டீ குடித்தோம். அந்த வெதருக்கு குடிச்சிட்டு சின்னதாக ஒரு ரீல் பண்ணி அந்த டே ஃபுல்லாக எங்களோட மைண்டை நாங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம்.